பேசப்படாத பக்கங்கள் கட்டாயமாகவே பேச வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக பேசுவதாக இந்த இன்ஃபார்மல் நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்ஃபார்மல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இதை பற்றி நாங்கள் பேசப் போகிறோம். எல்லோருமே பேசுகின்ற ஒரு விடயம் கிளீன் ஸ்ரீலங்கா. இலங்கையை சுத்தமாக நாங்கள் வைத்திருக்க வேண்டும். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் என்ன என்பதை முதலாவதாக நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அண்மையிலேயே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இந்த பொது போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய தனியார் வாகனங்கள், முச்சக்கர வண்டிகள் இவற்றிலே பொருத்தப்பட்டிருக்கிற அழகுக்காக பொருத்தப்பட்டிருக்கின்ற பல பாகங்கள் எல்லாம் அகற்றச் சொல்லி போலீஸ் அதிகாரிகள் சொல்லுகின்ற பொழுது ஏற்பட்ட குளறுபடிகள், அதனால் பல தனியார் வாகன உரிமையாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் எல்லோருமே கொஞ்சம் சஞ்சலப்பட்டது, கவலைப்பட்டது, கஷ்டப்பட்டது. சில பேர் இதை வரவேற்றார்கள், சில பேர் இதை அதிக அளவிலே விமர்சனம் செய்தார்கள். இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் நாங்கள் பேசுகின்ற பொழுது சட்டம் என்ன சொல்லுகிறது, இது நியாயமான விடயம் தானா, இது எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம், இதிலே ஏதாவது வகையிலே உரிமை மீறல்கள் இடம்பெறுகிறதா என்பது சம்பந்தமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக பேசுவதற்காக, கிளீன் ஸ்ரீலங்கா சம்பந்தமாக எல்லா விடயங்களையும் பேசுவதற்காக எங்களோடு கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய பேராசிரியர் சர்வேஸ்வரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். பேராசிரியர் அவர்களே, அண்மையிலே கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிவிட்டது. புதிதாக ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டு புது பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டு ஒரு 2.5 மாதம் ஆகிவிட்டது. எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சந்தோஷமான விடயம், மக்கள் மத்தியிலே ஒரு புதிய ஒரு சுபீட்சம் இந்த நாட்டிலே உருவாகிறது என்ற ஒரு எண்ணப்பாங்கு இயற்கையாகவே இருக்கிறது. அந்த ஒரு பின்னணியிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதை நடைமுறைப்படுத்தியிருந்தார்கள். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று எதை சொல்லுகிறார்கள்? எது கிளீன் ஸ்ரீலங்கா? உண்மையில் ராகேஷ், இது இந்த வருடம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இதை அறிமுகப்படுத்தினார்கள். உண்மையிலே இது என்ன மாதிரியான ஒரு துணைப்பொருள் என்று சொன்னால், அழகான நாடு, சிரித்து வாழும் மக்கள் அந்த பின்னணியில் கொண்டு வரப்பட்டது. இப்போ இதில் இது அந்த தனியாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லுகிற பொழுது தனியாக சுத்தமாக வைத்திருப்பது மாத்திரமல்ல, அதில் பல விடயங்கள் வருது. முக்கியமாக அதில் 4 விடயங்களை நாங்கள் கொண்டு வரலாம். ஒன்று என்வாரமெண்டல் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்வார்கள். சுற்றாடல் நிலைபெறும் தன்மை என்பது முதலாவதாக வருது. அடுத்தது எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்லலாம், அதாவது பொருளாதார நிலைபெறும் தன்மை என்றதை கொண்டு வரலாம். அடுத்தது சோஷியல் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்வார்கள், சமூக நிலைபெறும் தன்மை என்பது வரும். அடுத்தது கவர்னன்ஸ் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்கிற பொழுது நல்லாட்சி நிலைபெறும் தன்மை என்று வரும். அப்போ இந்த 4 இந்த விடயங்களுக்கு கீழே இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லுகிற, ஏன்னா இந்த கிளீன்ன்றது தனியாக ஒரு நிலத்தை சுத்தப்படுத்துறது மாத்திரமில்லை, எல்லாமே சுத்தமாக இருக்கும். அப்போ அந்த விதத்தில் இந்த 4 இந்த விடயப்பிறப்புகளை இதை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ அண்மையிலே பேசப்படுகின்ற விடயம், இந்த வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் புதிதாக அழகுக்காக அவர்கள் கொண்டு வந்த அழகு சேர்க்கத்துக்காக போட்ட பல உதிரி பாகங்கள் எல்லாவற்றையும் கலட்டச் சொல்லி போலீஸ் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். இது எந்த 4 பில்லர்ஸுக்குள்ளே எதுக்குள்ளே வருகிறது? உண்மையில் இந்த 4 பில்லர்ஸ் சொல்கிற இந்த தூண்கள்னு சொல்வது, இப்போ ஒன்றில் இருந்து ஒன்றை வேறுபடுத்தி பார்க்குறது மிகவும் கஷ்டம். ஒன்று மேவித்தான் இருக்கும். உதாரணமாக இப்போ சுற்றாடல் நிலைபெறும் தன்மை என்று சொன்னால், அதை சுற்றாடலை பாதுகாக்க வேணும் என்று சொன்னால் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேணும், நிறுவனங்கள் சரியாக செயற்பட வேணும், அது கவர்னன்ஸுக்கு வரும். அப்போ இந்த ஒன்றிலிருந்து வேறுபடுத்தி பார்க்குறது கஷ்டம். ஆனால் முக்கியமாக இது அந்த கவர்னன்ஸ் என்று, ஏனெண்டா சட்டங்கள் இருந்தது ஆனால் அவை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தவில்லை. உண்மையாகவே இந்த வாகனங்களில் தேவையில்லாத உதிரி பாகங்கள் போடக்கூடாதுன்னு சட்டங்கள் இருந்ததா? ஏனெண்டா அந்த மோட்டார் போக்குவரத்து சட்டத்துக்கு கீழே ஏனென்றா இது ஏனியவர்களை சில வேளை அவருடைய கவனத்தை வேறு பக்கம் இழுக்கக்கூடும், திசை திருப்பக்கூடும். மற்றதில் போகின்றவர்களுக்கு 15 எல்லாம் அது பிரச்சனையாக வரும். ஆனபடியால் அப்போ இது சில வாகனங்களை நான் பார்க்குற பொழுது அவர்கள் போட்டிருக்கிற இந்த அலங்கார இதுகள் ஏனிய வாகன சாரதிகளை குழப்பக்கூடும். அப்போ அதுக்காகத்தான் இந்த மெயினாக இதை பிரதானமாக இதை கொண்டு வந்தவர்கள். அப்போ இதை இப்போ இன்றைக்கு இதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்போ இதில் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இதை உண்மையில் அவர்கள் நிறைய பணத்தை விரயம் செய்து பல இப்படியான அழகு இதுகளை போட்டிருக்கணும். அப்போ இதை ஆரம்பத்திலேயே இல்லாமல் செய்திருக்க வேணும். ஆனால் குறைந்தது இப்போவாவது இதை செய்ய வந்திருக்காங்க. ஆனால் உடனடியாக செய்ய போய்க்க பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒரு சட்டம் என்கிறது வேறு, இப்போ அதை நடைமுறைப்படுத்த பண்ணுற எதிர்விளைவுகள் என்றது வேறு. இப்போ இந்த வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள், அழகுக்காக போடப்படுற உதிரி பாகங்களை இறக்குமதி செய்கின்ற பொருட்களாகத்தான் இருக்கின்றன. இப்போ உதிரிப்பாக இறக்குமதி செய்கின்ற பொழுது சட்டத்துக்கு முரணான பொருட்களாகத்தான் இவை பார்க்கப்படுகிறதா? அதாவது நான் நினைக்கவில்லை, சட்டத்தால் அது தடுக்கப்பட்டதாக இல்லை. ஆனால் இப்போ இங்கே இந்த மோட்டார் போக்குவரத்து என்று வருகின்ற பொழுது ஒருவரை கவனத்தை ஈர்க்கிற மாதிரி அல்லது திசை திருப்புற மாதிரி இப்படியானதெல்லாம் வச்சிருக்கக்கூடாதுதான் அந்த சட்டம். அப்படி என்று வரைக்க சில நாடுகள், உதாரணமாக நான் பார்த்தேன், இந்த பிலிப்பீன்ஸ், அதாவது
பிலிப்பைன்ஸ்னு சொல்லுவோம், மணிலாவில் பார்த்தா தெரியும். அங்கே இருக்கிற அந்த வாகனங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அதில் மிக அதிகமான அந்த அலங்காரங்கள். இப்போ நாங்கள் இங்கே ஒப்பிட்டு பார்க்க அங்கே மிக அதிகமாக இருக்குது. ஆனால் அங்கே இருந்த சட்டத்தில் அதை தடுக்கவும் இல்லை, அவர்கள் அதை அனுமதித்து தான் இருக்கிறார். அப்போ இங்கே வந்து முக்கியம் என்னென்னு சொன்னால் அந்த கவனத்தை திசை திருப்பக்கூடாது என்பது. அப்போ இதில் வந்து இன்னொன்று இப்படி நீங்கள் இந்த விவாதத்துக்கு வருகிற பொழுது எனக்கு ஒருவர் சொன்னது ஞாபகம் வருது என்னென்னு சொன்னால், அதாவது பல விபத்துக்களுக்கு காரணம் ஒரு ஆய்வு செய்ததாகவும் சொன்னார்கள். என்னென்று சொன்னால் இந்த முக்கியமாக இந்த மோட்டார் சைக்கிளில் போகிற இளமாக்கள் அவர்கள் விபத்துக்குள்ளாவதுக்கு காரணம் வீதியில் போகிற பெண்களை பார்த்து கொண்டு போகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கவனக்குலைப்பு அல்லது கவனக்கலைப்பு. அப்போ அதுபோல் பெரும்பாலும் இந்த விபத்துக்களுக்கு என்னென்னு சொல்ல அவர்கள் வேறு ஒன்றை பார்த்து கொண்டு போவினோம், வீதியை பார்க்க மாட்டோம். அப்போ அதில் முக்கியமாக இந்த வீதியில் போகிற பெண்களை பார்த்து கொண்டு போகிற ஆண்களாலையும் விபத்து. அப்போ அதுக்கான சொல்லியாவது பெண்களை வீதியில் போகணும், அது பெண்களுடைய பிள்ளை இல்லை, அது அந்த வாகனத்தை செலுத்தி கொண்டு போகணும். எதுவும் அழகாக இருந்தால் பார்த்து விட்டு போக வேண்டும். இன்றைக்கு சிலர் இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த கேள்வியை பொறுத்து சிலர் இருக்கிறார்கள். அப்போ இனி அழகாக எவரேனும் வீதியில் போனால் உடுத்தி கொண்டு போனால் மேக்கப் பண்ணி பூச்சூடி பொட்டு வச்சு வடிவாக நல்லபடியாக போனால் இப்போ அதையும் இனி கலட்ட போகிறாரு. ஏன்னா எப்படி இந்த வாகனத்துக்கு நாங்கள் இந்த இப்படியான அலங்காரங்களை இல்லாமல் செய்கிறோமோ அதுபோல் இப்போ அது ஆண்களும் சிலவில் போகலாம், அதிகமாக பெண்கள் தான் அப்படி போகணும். ஆனால் அது சட்டத்தில் அதாவது பிள்ளையாண்டு இல்லை, அது ஒவ்வொருத்த உரிமை, அது அவருடைய உரிமை. அது அவர்கள் போகிறார்கள், இவர்களையும் அவர்களை பார்த்து கொண்டு போகணும், இவர்கள் வீதியில் பார்த்து கொண்டு போகணும். ஆனால் இந்த வாகனங்களிலே இப்போ இந்த வாகனங்களுடைய கண்ணாடி, அதாவது பின்பக்கத்தில் கூட கண்ணாடிகள் எல்லாம் நான் பார்த்து எந்த ஒரு வாகனத்திலும் கண்ணாடி பிளேனாக இருந்ததில்லை, எந்தவித வர்ணங்களோ அல்லது ஸ்டிக்கர்களோ ஒட்டாமல் இருந்ததில்லை. அப்போ பின்னால் வருகின்ற வாகனத்தை பார்க்கவே முடியாது. பல பேர் இந்த முன்னுக்குள்ள கண்ணாடியால் பின்னால் வர்ற வாகனத்தை பார்ப்பதில்லை, சைட் கண்ணாடியால் தான் பின்னால் வர பார்ப்பாங்க. அப்படி பார்த்து ஓடி பழகவில்லை. முன்னாடி இருந்து அவர்கள் சில வழிகளே டிரைவர்கள் நீங்கள் சொன்னது போல் அழகான அறையிலும் ஒரு உட்கார்ந்து இருக்கிறார்களா என்பதை சில வழிகளிலே பார்ப்பார்கள். ஏன்னா தாண்டி அவர்களால் பின்னால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இவ்வளவு காலம் இது ஏன் அனுமதிக்கப்பட்டது? இப்போ ஒரு கேள்வி இருக்குது, இதெல்லாம் பிழை என்று சொன்னால் எத்தனையோ வியாபார நிறுவனங்கள் இந்த பொருட்களை விற்பனை செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வியாபார நிறுவனங்களுக்கு எதிர்காலத்திலே வியாபாரமே இல்லாமல் போகிறது. இந்த உதிரி பாகங்கள் இல்லை என்றால் எதிர்காலத்தில் இந்த வியாபாரங்களே இல்லை என்ற அடிப்படையிலே மாறுகிறது. இவை எல்லாத்தையும் ஏன் இவ்வளவு காலம் சட்ட ரீதியாக இந்த தடைகள் இருக்கிறது என்றதே மக்களுக்கு தெரியாது. இப்போ எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்படி தானே இப்போ சட்டத்தில் இருக்கிறத சட்டம்ன்றது வேறு, நடைமுறைப்படுத்துறதுன்றது வேறு. அப்போ நடைமுறைப்படுத்தலைன்றதுக்காக இது வேறு, இனி நடைமுறைப்படுத்தக்கூடாதும் இல்லை, ஏதோ ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டித்தான் வரும். அப்போ இப்போ இதுக்கு கீழே இவர்கள் இதை. ஆனால் இப்போ என்னுடைய கருத்தில் ராகேஷ் என்னென்னா, கிளீன் ஸ்ரீலங்கான்றது இப்போ முக்கியமான பேசுபொருளாக வந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த வாகனங்களில் இந்த முக்கியமாக இந்த தனியார் பஸ்கள் அல்லது இந்த முச்சக்கர வண்டி அல்லதுகளில் இருந்து இவர்கள் அகற்ற போகத்தான் பெருசாக. ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கானது தனியாக அது மாத்திரம் இல்லை, அதை விட நிறைய பல விடயங்கள் இருக்கின்றன. அதை செயற்படுத்த வேறு வேறு பிரச்சனைகள் வரலாம். தனியாக இது ஒரு விடயம் அதுக்குள்ள. ஆனால் இதை விட இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. அரசாங்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதுக்கு கீழே கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள். அப்போ இன்றைக்கு இந்த கொள்கை இந்த இது வந்தாலும் கூட இன்றைக்கு எங்களை பொறுத்த மட்டும் பெருசாக இப்போ இலங்கை கிளீனாக மாறினதாக இல்லை பல விடயங்களில். ஆனபடியால் இது ஒரு விடயம். ஆனால் இது நான் நினைக்கிறேன் இப்போ நான் அண்மையில் இதன்படி இந்த நடவடிக்கை முறையை கொஞ்சம் காலத்துக்கு ஒத்தி 3 மாதத்துக்கு தவணை கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எதிராக ஒரு முச்சக்கர வண்டி ஓட்டுநரோ அல்லது இந்த உதிரி பாகங்களை விற்பனை செய்கின்ற உரிமையாளர்களோ அல்லது தனியார் வாகன உரிமையாளர்களோ இதுக்கு எதிராக சட்டத்துக்கு முன்னால் செல்ல முடியுமா? முடியாது. ஏனென்று சொன்னால் பொதுவாக ஒரு சட்டத்தால் தடுக்கப்பட்டிருந்தால் உண்டு, அதை அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போயிடலாம். பொதுவாக எங்கள்ட அரசியலமைப்பில் கூட சொல்லியிருக்குது, ஒருவர் தன்னுடைய சட்டப்படியான தொழிலை தான் செய்யலாம், சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட தொழிலைத்தான் செய்யலாம், அதுக்கு தான் அவருக்கு சட்டப்படி உரிமை இருக்குது. அப்போ ஒன்று சட்டத்தால் தடுக்கப்பட்ட ஒன்றை அவர் சொல்லிடாது இது என்ற உரிமை என்று சொல்லிடாது, அல்ல அதுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிற பொழுது இது என்ற உரிமை மீறல் என்று போய் சொல்ல முடியாது. அவை இன்னும் ஒரு வகையிலே கேஸ் போட முடியாதா? இவ்வளவு காலமும் இதை, அதாவது ஒரு பிழையான ஒன்றை, சட்டத்துக்கு முரணான ஒன்றை உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்த விட்டமைக்கு அந்த உரிய அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. அது பொதுவாக என்னென்னா, இது மிகவும் ஒரு சட்டத்தில் மிகவும் நுணுக்கமான ஒரு விடையை நீங்கள் கேட்பது. இது பொதுவாக சொல்வதாக இருந்தால் பொதுவாக இந்த இலங்கையில் இருக்க சட்டங்களுக்கு கீழே ஒன்று இருக்குது என்று சொன்னால் ஒரு ரிட் வழக்குன்னு சொல்லுவாங்க, ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்று.
அது என்னென்னு சொன்னால் ஒரு அந்த சட்டத்துக்கு கீழே ஒரு பொது கடமை சுமத்தப்பட்டுள்ள ஒரு ஆள், பப்ளிக் டியூட்டி சுமத்தப்பட்டுள்ள ஒருவர் தண்ட கடமையை சட்டத்துக்கு அமைய செய்ய தவறினா அவரை செய்ய சொல்லி நீதிமன்றத்திலேருந்து ஒரு கட்டளை எடுக்கிறது. இது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் போய் ஒரு ரிட் வழக்கென்று எடுக்கலாம். இப்போ அது பொதுவாக அது யாராவது பொதுவாக மிக குறைவு அப்படியாக போவது. ஆனால் அது இருக்குது சட்டத்தில். ஆனால் அதுக்கு யாராவது போக வேண்டும். உண்மையாக அதை செய்யத்தானே வேண்டும். இப்பொழுது ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள், திடீரென்று நடைமுறைப்படுத்துகிறார்கள். இவ்வளவு காலம் நடைமுறைப்படுத்தாதனால் பல பேர் பல பொருட்களை கொள்வன செய்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கிலே அந்த அழகுக்காக பல பொருட்களை வேண்டி போட்டிருக்கிறார்கள். திடீரென்று நீங்கள் கலட்டு சொன்னால் அவர்கள் இந்த ரேட் வழக்கு நான் சொன்னது போட முடியாது. இப்போ அதை பாதிக்கப்படுற ஒரு சாதாரண பொதுமகன் உதாரணமாக வச்சுக்கொள்ளும், இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் விடுவதால் இன்றைக்கு விபத்து ஏற்படுது என்று சொல்லி அவர் போகலாமே ஒழிய, அப்போ இப்படி இதை நாங்கள் பூட்ட தான் போகிறோம் இப்படி என்று சொல்லி போகலாம். ஏன்னா நீங்கள் இப்போ இங்கே நாங்கள் சில இந்த முச்சக்கர வண்டிகளை பார்க்குற பொழுது எங்களுக்கு நான் சில வேளை நான் பார்த்த இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்குற பொழுது சில வேளைகளில் இந்த பெரிய தேர் வர்ற மாதிரியும் இருக்குது. அழகாக அலங்கரித்திருப்பாங்க, வண்ணங்களாக லைட் எல்லாம் இது முக்கியமாக அப்படித்தானே. இது ஒவ்வொருத்தருடைய மனநிலை. இப்போ ஒருவர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இந்த மனநிலை இருக்கிறதா, அவற்ற மனநிலையின் வெளிப்பாடும் அதுவாக இருக்கணும். சிலர் அதைத்தான் நேசித்தார் அப்படி வச்சிருப்பார்கள். ஆனால் அதே நேரம் மிக முக்கியமானது சொன்னால், இப்போ என்னை பொறுத்தவரை கிளீன் ஸ்ரீலங்காண்டு விரைக்க இது ஒரு சாதாரண இதை விட எத்தனையோ விடயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் சொன்ன இந்த 4 விஷயத்துக்குள்ள இன்னும் முக்கியமான எத்தனையோ விஷயம் இருக்குது. இது கணக்க விடயங்கள் இருக்கிறதா, இது அதிகமாக பேசப்படுகிறது. இன்னும் ஒரு விடயம் இது சார்ந்ததாக கேட்டுகிட்டே செல்கிறேன். இரவு நேரங்களில் நாங்கள் நீண்ட தூர பயணத்துக்கு இந்த பஸ்ஸுகளிலே போகிறோம். சத்தமாக பாட்டுக்களை போடுகிறார்கள். சில நேரத்தில் யாழ்ப்பாணத்திலே அரச வாகனங்களால் அல்லது தனியார் வாகனங்களிலே, அதாவது பஸ்ஸுகளிலே செல்லுகின்ற பொழுது பல பாட்டுக்களை, சினிமா பாட்டுக்களை இரவிரவாக போடுவார்கள், பைலா பாட்டுக்களை போடுவார்கள். நிம்மதியாக தூங்கிக் கொண்டு ஒரு இடத்துக்கு செல்லுவோம் என்று சொன்னால் அதுக்கு முடியவே முடியாது. பல பேர் தலையிடிக்கும். இதுவும் சட்டத்துக்குள்ள தடுக்கப்படக்கூடும், தடுக்கப்பட வேண்டிய விடயம். ஏன்னு சொன்னால், இப்போ சில வேளைகளில் அதாவது லைட் மியூசிக் போடலாம் சில இடங்களில், அது சிலர் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் சில வேளைகளில் மிக பெரும் சத்தமாக இன்னும் மற்றது இன்னொன்றை நாங்கள் பார்க்கணும் வேண்டாம். சில வேளைகளில் ஒரு பயணம் செய்கிறோன்ற ஒவ்வொரு வகையான, இப்போ நான் உண்மையிலே இடக்கிற கவிதை எழுதுகிறேன். இப்போ கவிதை எழுதுகிறேன்னு சொன்னால் நான் எழுதி சில வேண்ட முகநூல்லையும் போடுறேன். இப்பொழுது ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டபடியாக இதுக்கு வாரன் அந்த சொகுசு பஸ் பயணம் என்று அதை வச்சு தான் அந்த கவிதை. அப்போ என்னென்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவன் ஒவ்வொரு தினம் 2800 ரூபா 2750 ரூபா 3000 ரூபா கட்டிட்டு போவான். ஆனால் அங்கே அவன் நிம்மதியாக அந்த பயணத்தை செய்கிறானான்றது கேள்வி. அப்போ இதில் நீங்கள் கேட்டது போல் இன்றைக்கு சில வேளைகளில் மற்றது இன்றைக்கு இந்த இப்படியான சத்தத்தை போட்டுக்கொண்டு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இதில் இருப்பார்கள். இப்போ உதாரணமாக சில வேளைகளில் அந்த ஒரு ஒவ்வொரு மத மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் அந்த பஸ் வண்டியிலேயே அப்படி இருப்பார்கள். சில அவர்களுக்கு மற்றவர்களுக்கு அதை சகிக்க முடியாமல் இருக்கும், அல்ல வயது பேர் இருக்குது. அப்போ இன்றைக்கு சில நாடுகளில், முக்கியமாக ஜப்பான் போன்ற நாடுகளில் இந்த பொது போக்குவரத்தின் போது இந்த செல்லிட தொலைபேசியில் கூட அவரை பேசிக்கொண்டு போக முடியாது. என்னென்னு சொன்னால் அவ்வளோ இடைஞ்சலாக இருக்கும், சத்தம் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே இலங்கையில் நான் சொல்கிறேன் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு கீழே கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு மிக முக்கியமானபடியும் இந்த நாய்ஸ் பொல்யூஷன்ன்றது. இது கேட்டனால் மீண்டும் இந்த விடயத்திலே வருகிறேன். இப்பொழுதெல்லாம் அதிகமாக குறித்தக சொல்ல வேண்டும், யாழ்ப்பாணத்திலே இந்த இருசக்கர வண்டியிலே சர்க்கஸ் காட்டுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்குறோம். இளைஞர்கள் எல்லாம் ஒரு 6-7 பேர் ஒன்றாக இருந்து கொண்டு மோட்டார் சைக்கிளிலே போவார்கள், கத்திக்கொண்டு போவார்கள், எல்லாரும் ஒன்றாக போவார்கள். இவ்வாறு பல விடயங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதனால் பல விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது, பல சண்டைகள் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அதே நேரத்தில் அவர்கள் ஓடுகின்ற பொழுது அந்த சத்தம் கூட, அந்த மோட்டார் சைக்கிள் எழுப்புகின்ற அந்த ஒலி மிக 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 பெரிய சத்தமாக இருக்கு. கொழும்புலையும் கூட அப்படியான இருக்கிறது. இப்போ இதுகளெல்லாம் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள்ளே தடை செய்யப்பட, அதாவது அதிக இந்த சத்தம்ங்கிறது நாங்கள் சொன்ன இது இலங்கையில் பல சட்டங்கள் இருக்குது. ஒன்று நாங்கள் இந்த மோட்டார் போக்குவரத்து சட்டம் இருக்குது, இதை விட வேறு பல சட்டங்கள் இருக்குங்க. இப்போ இவைகளுக்கு கீழே மற்றது இப்போ சில ஒரு தொழிற்சாலைகள் அப்படியானதுகள் வரைக்க அதுக்கு வேறு சட்டம் இருக்கிறது, தேசிய சுற்றாடல் சட்டம். இப்படி இலங்கையில் சட்டம் மற்றது இந்த பீனல் கோட் இருக்கிறது, அதுக்கு கீழே பல்வேறு விதமான விடயங்கள் சும்மாவே குற்றங்களாக வருது. அப்போ இலங்கையில் சட்டம் இல்லையண்டில்லை, மற்ற சில சட்டங்களுக்கு கீழே தேவையான ஒழுங்கு விதிகளை ஆக்குவதற்கும் அதிகாரம். அப்போ இங்கே நீங்கள் குறிப்பிட்டது போல் இது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் என்று சொன்னீங்க, நான்
உண்மையாக சொல்ல கொழும்புலையும் இப்போ அநேகமான இடங்களில் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இதில் முதல்ல தடை செய்யணும். தனியாக மோட்டார் சைக்கிள்கள் மாத்திரமில்லை, மோட்டார் வண்டிகள் கூட அப்படியானது இருக்கிறது. சும்மா தேவையில்லா சத்தம். மேலே நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த ஒண்டா சேர்ந்து இப்படி இளைஞர்கள் போவதையும் நானும் பார்த்துருக்கிறேன் பல இடங்களில். முக்கியமாக யாழ்ப்பாணத்துலேயும் அந்த யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் மற்ற இடங்களில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்த பிரதான வீதிகளில் கூட போவார்கள் ஒன்றா. அப்படி போகிற பொழுது விபத்துகள் ஏற்படைக்க அங்கே அந்த போக்குவரத்து போலீஸாருக்கு அந்த கடமை இருக்கிறது. இங்கே வந்து சட்டம் மாத்திரம் இல்லை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் வந்து மற்றது ஒரு விபத்து ஏற்பட்ட பிறகு அதை பற்றி கலைப்பது முதல் விபத்து ஏற்பட முதல் கலைக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் நான் ஒரு பஸ் வண்டியில் விரைக்க பாடசாலை மாணவர்கள் அவர்கள் உள்ளுக்குள்ள பஸ்ஸில் நிறைய இடம் இருக்குது. அந்த ஃபுட்போலில் நின்று கொண்டு கத்தி குளறி கொண்டு ஆடிக்கொண்டு நின்றார்கள். பஸ் கொஞ்சம் வேகமாக தான் வந்து கொண்டிருந்தது. அப்போ நான் அந்த பஸ் கண்டக்டருக்கு சொன்னேன், இவங்க இதில் இருந்து இருக்காங்க, முதல்ல உள்ளுக்கு வேறு சொல்லி அப்புறம் நானும் அதில் கொஞ்சம் சத்தம் போட்டேன். ஏன்னாண்டா எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, நாங்கள் ஒரு விபத்துகளை தடுக்க வேணும். மற்றது இந்த பாடசாலை மாணவர்கள் அவர்கள் நாளைக்கு இது எங்களோட பிள்ளைகள் இல்லை இதே மாதிரி. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதே ஒன்று நடந்த பிறகு கலைக்கக்கூடாது, நடக்கும். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட பஸ் கண்டக்டர்கிட்ட, ஒரு விபத்து நடந்தால் நீங்களும் தான் பொறுப்பு. அப்படியே இவர்களே இதில் இருக்கிற உள்ளுக்கு தாராளமாக இருக்குது. அப்புறம் பேசி தரம் போட்டு அப்புறம் உள்ளுக்கெல்லாம் பிடிச்சாச்சு. அப்போ இப்படியாக நான் நீங்கள் கேட்டது போல் பல விஷயங்களை தடுக்க வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்காவில் அதுவும் இருக்கிறது. பிரேசிலுடைய சூப்பர் ஸ்டார், ஸ்போர்ட்ஸ் சூப்பர் ஸ்டார், ஃபுட்பால் சூப்பர் ஸ்டார் ரொனால்டோ எங்கள் நாட்டிலே தான் இப்பொழுது இருக்கிறார். சுற்றுலாக்காக வந்திருக்கிறார். அது இப்பொழுது படங்கள் எல்லாம் அதிகமாக இணையதளங்களிலே பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் இங்கே வருகிறார் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், இப்பொழுது எங்கள் நாட்டினுடைய டூரிசம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த டூரிசத்தினுடைய இந்த அட்ராக்ஷன், இந்த கவர்ச்சியை குலைக்கின்ற வகையிலே எந்த ஒரு செயற்பாட்டையும் நாங்கள் செய்யக்கூடாது. எப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளிலே அதாவது எண்ணெய் இல்லாமல் போனால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லையோ, அதே போல் எங்கள் நாட்டிலே இந்த டூரிசம் இல்லாவிட்டால் எங்கள் நாட்டிலே ஒன்றுமே இல்லை என்பதாக இருக்கிறது. ஆகவே அதனால் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் இந்த சுற்றாடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இதில் ஒரு விடயம் நாங்கள் கேட்க வேண்டும் பேராசிரியர் அவர்களே. இப்பொழுது இந்த எங்கள் நாட்டிலே இந்த டூரிசம் நன்றாக வளர்ந்து கொண்டு போகிறது. பல இடங்களை பார்த்தால் அடிப்படையில் இது ஒரு அத்தியாவசிய தேவை. ஒரு நாட்டிலும் வெளிநாட்டிலே டூரிசம் வந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கொழும்பிலிருந்து கண்டிக்கோ அல்லது கொழும்பிலிருந்து ஹட்டனுக்கோ செல்லுகின்ற பொழுது இடையிலேயே பொது மலசல கழிவு கூடம் ஒன்று இல்லை. அதாவது ஒரு டூரிஸ்ட் வந்து இறங்கி கழிவு செயற்பாட்டை செய்வதற்கான எந்த ஒரு வசதியும் இல்லை. அப்படி செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒரு ஹோட்டலுக்கு போக வேண்டும், அல்லது தனியார் இடங்களுக்கு போக வேண்டும். இந்த அடிப்படையை பற்றி பேசுகின்ற பொழுது கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள்ளே இந்த அத்தியாவசிய தேவையையும் நடைமுறைப்படுத்தத்தானே வேண்டும். நிச்சயமாக. இப்போ நீங்கள் நல்லதொரு கேள்வியை கேட்டீர்கள். இது கண்டியில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தமல்ல கூட இன்றைக்கு பெரிய சொகுசு பஸ்களில் போய் வருகிறோம் மக்கள். இது கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து 2800 ரூபா 3000 ரூபாயெல்லாம் கொடுத்து போயிடணும். ஆனால் அவர்களுக்கு ஒரு 25 ரூபா அல்லது 50 ரூபா கொடுத்து கூட ஒரு சுத்தமான இடத்துக்கு மலசல கூடம் ஒன்றுக்கு போய் வருவது பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வாறு இன்றைக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் இன்றைக்கு பல இடங்களில், இன்றைக்கு கொழும்பில் சில இடங்களில் இன்றைக்கு பொதுவான மலசல கூடங்கள் கட்டப்பட்டு முறையாக பராமரிக்கப்படுகிறது. ஆனால் இவ்வாறு வெளியிடங்களுக்கு போய் வருகின்ற பொழுது அவ்வாறு இல்லை. சில இடங்களில் இப்போ இந்த தனியார் இந்த ஹோட்டல்களோடு சேர்ந்ததாக இருக்கும். ஆனால் மிக மோசமான நிலைமையிலே இருக்கும். சில வேளை அரசாங்கத்துக்கு கீழே வருகிற அப்படியான பொது மலசல கூடங்கள் கூட நான் பார்த்துருக்கிறேன். அவை முறையாக பராமரிக்கப்படுவது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நான் சொல்லலாம். யாழ்ப்பாணத்திலே பண்ணை சந்தி இருக்கிறது. பண்ணையிலே தான் அரச வாகனங்கள் தனியார் வாகனங்கள் எல்லாம் அதிகமாக தரிக்கின்ற இடம். அந்த இடத்திலே அண்மையிலே ஒரு கழிவறை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. புத்தம் புதிய கழிவறை ஒன்று கட்டப்பட்டது அரசாங்கத்தினால். ஆனால் அதுக்குள்ளே யாரும் போக முடியவில்லை. ஏற்கனவே அதிலே கழிவுகள் அதிகமாக இருக்கிறது. இல்லை உண்மையில் வந்து நானும் வந்து இதை உண்மையில் இப்போ இப்பொழுது இப்போ என்ன நிலைமையோ தெரியல. ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நானும் ஒரு கொழும்புக்கு வருகிற பஸ் வண்டியில் வந்த போது அங்கே தரித்து நின்ற போது அங்கே சென்ற போது இதே அனுபவம் எனக்கும் இருந்தது. ஆனால் அது இது சில மாதங்களுக்கு முன்னால். ஆனால் இப்பொழுது அது மாறிவிட்டதாக தெரியவில்லை. அப்பொழுது நான் அங்கே இருந்த அந்த பாதுகாப்பு உத்தியோகத்துடன் கேட்டேன், இதுக்கு பொறுப்பு யார்? நான் அவர் ஒன்றும் செய்யலாது, அது அவர் இருக்கிறதா இல்லை அந்த தீர்மானம். இப்படியான விடயங்களை வந்து சிம்பிளாக நான் சொல்லலாம் இந்த அவுட் சோர்ஸ் பண்ணுறாட்டு. இப்போ அதை வந்து இன்றைக்கு
வேலை இல்லாமல் இத்தனை பேர் இருக்கணும். ஒருவர்கிட்ட கொடுத்து அவர் அதை பராமரித்து அவர் அதை பயன்படுத்துகிற மக்கள்கிட்ட பணத்தை வேண்டலாம், பிரச்சனை இல்லை. பணத்தை இப்போ இது இந்த க்ளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி நீங்கள் சொன்னது போல இது மிக முக்கியமான ஒரு விடயம். இன்றைக்கு எனக்கு தெரியும் சில இந்தியாவில் சில பகுதிகளுக்கு போய்க்க மக்கள் மிகவும் இந்தியாவில் குற்றமாக சொல்கிற ஒரு விடயம் இப்படியான இந்த பிரச்சனைகள். ஆனால் சுத்தமில்லா தன்மை. அப்போ இந்த இப்படி இல்லையான்னு சொன்னால் வேறு ஒன்று இதால் இப்படி இந்த துப்புரவாக இல்லையான்னா மனசில் கூட அதால் ஏற்படக்கூடிய நோய்களும் இருக்கின்றன. இப்போ சில நோய்களும் தொற்று ஏற்படக்கூடிய நோய்களும் இருக்கின்றன. அதை விட மற்றது மக்களுக்கும் மிக அசௌகரியமாக இருக்குது. மற்ற நீங்கள் குறிப்பிட்ட போல சுற்றுலா பயணிகள் என்று வருகிற பொழுது அவர்களுக்கும் கூட இதுக்குரிய வசதிகள் இருக்க வேண்டும். அப்போ முக்கியமாக இந்த பிரதான வீதிகளில் இது ஒரு கட்டாயமான ஒரு தேவைப்பாடாக கொண்டு வரும், முறையாக பராமரிக்கப்படும். நீங்கள் சொன்னீங்கள் பிலிப்பைன்ஸ் இந்த நாட்டுக்கு சென்றிருந்தேன்னு சொன்னீர்கள். அங்கு வண்ணங்களாக அதிகமாக பஸ்ஸுகளிலே வாகனங்களிலே அதிகமாக விதவிதமான கலர் லைட்ஸ் விதவிதமான அலங்காரங்கள்லாம் இருந்தது. அதை அவர்கள் நாட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகள்லையும் எந்த ஒரு மேலத்திய நாடுகள்லையும் ஒரு வாகனத்தை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் முன்னுக்கு இருக்கக்கூடிய விண்ட்ஸ்கிரீன் கிளீனாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. வாகனங்களில் அனாவசியமான எந்த ஒரு சாமான்களும் பொருத்தப்பட்டிருக்காது. ஏனென்றால் அவர்கள் அந்த போக்குவரத்தை மிகவும் பேணுகிறார்கள், சரியான வகையில் இடம்பெற வேண்டும், எந்த விதத்தில் விபத்துக்கள் இடம்பெறக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். சரி, இந்த விடயத்தை நாங்கள் ஒரு பக்கம் எடுத்து வைத்துவிட்டு இந்த 4 பிலருக்குள்ளே இன்னொன்று கவர்னன்ஸ் என்று வருகின்ற பொழுது எங்கள் நாட்டிலே உங்களுக்கு தெரியும் 3/2 பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். நான் நினைக்கிறேன் உலக நாடுகளுக்குள்ளேயே எத்தனை நாடுகளிலே இந்த 3/2 பெரும்பான்மை இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகளில் தான் 3/2 பெரும்பான்மை இருக்கிற அரசாங்கமாக இருக்கிறது. இப்போ இந்த அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருமா? இது முதலாவது கேள்வி. இது ஒரு முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, நல்ல கவர்னன்ஸ் என்று சொன்னால் சட்டத்தில் இருப்பதை நடைமுறைப்படுத்துவதும் ஒரு நல்ல கவர்னன்ஸினுடைய அறிகுறி. 13th Amendment எங்கள் நாட்டிலே இருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்படுமா? நல்ல கவர்னன்ஸ் என்று சொன்னால் அதுவும் மறந்தானே பேராசிரியர்களே? கட்டாயம். இப்போ முதலாவது இப்போ நீங்கள் இருக்கிற 2 கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். முதலாவது புதிய அரசியலமைப்பு வருமானது. இப்போ அரசாங்கம் அதை கொண்டு வருவதாகத்தான் சொல்லி வந்தது. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இப்போதைக்கு உடனடியாக வரப்போகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு அரசியலமைப்பு என்று சொல்கிற நானும் ஒரு குழுவிலையும் இருந்தேன்னா அரசியலமைப்பு ஆக்குவது என்பது ஒரு சாதாரண சுலபமான விடயம் அல்ல. முதல்ல அதில் என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்பட வேணும் என்பதில் முதல்ல ஒரு உடன்பாடு பெற வேணும். அதுக்கு பின்பு தான் அந்த அரசியலமைப்பு உதாரணமாக இலங்கையை பொறுத்த மட்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இருக்க வேண்டுமா அல்லது இல்லாமல் செய்யப்பட வேண்டுமா, அது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல் அதிகார பரவலாக்கம். இப்போ இன்றைக்கு 13வது திருத்தம் அரசியலமைப்பில் இப்போ இருக்குது. ஆனால் இப்போ இனி புதிய அரசியலமைப்பு போகிற பொழுது இதை விட முன்னேற்றகரமானதாக அதிகார பரவலாக்கம் இல்லை பயிர் வேண்டது இருக்க வேணும். அப்போ இப்படியான முக்கியமான விடயங்களில் உடன்பாடு வராமல் ஒரு புதிய அரசியலமைப்புக்கு போகலாம். இப்போ என்னுடைய கருத்தில் நான் சொல்லக்கூடியது இப்பொழுது இது ஒரு அவசரமான ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் இருக்கிற அரசியலமைப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல இருக்கிற அரசியலமைப்பில் இருக்கிறத முதல் நடைமுறைப்படுத்தணும். நீங்கள் கேட்ட 2வது கேள்விக்கு வருவதா என்றால் இருக்கிற அரசியலமைப்பில் 13வது திருத்தம் ஏற்கனவே அதோட பகுதியாக இருக்குது. அப்போ அதை நடைமுறைப்படுத்தாமல் விட்டால் அதை முதல்ல அதை நடைமுறைப்படுத்தணும். ஏன் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கவர்னன்ஸ் என்று விரைக்க நல்லாட்சி என்று விரைக்க சட்டத்தில் என்ன இருக்கோ அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதும் அதனுடைய மிக முக்கியமான அம்சம். அது அரசியலமைப்புன்றது தாய் சட்டம். அப்போ அதை முதல் நடைமுறைப்படுத்தும். அதை நடைமுறைப்படுத்தி போட்டு பின்பு புதிய அரசியலமைப்பு பற்றி சிந்திக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் இந்த அரசியலமைப்பில் பெரிய பிரச்சனை இல்லை. பிரச்சனை அதற்கு அந்த அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தியவர்கள் தான் பிரச்சனை இருந்தது. அதை துஷ்பிரயோகம் செய்தார்கள். அது சரியாக நிறைவேற்ற அதிகாரம் என்பது ஒரு பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த மட்டும் அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஜனாதிபதி ஆட்சி முறைமை இருக்கிறதால சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு நிலைமை இருக்கும். அப்படி என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த மிக குறைவான சந்தர்ப்பங்களில் தான் அந்த பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை மாத்திரம் தங்கியிருந்து ஜனாதிபதியாக வர்றதுக்கு முயற்சி செய்கிறார்கள். பெரும்பாலான இனி வரும் காலங்களில் கூட இந்த அதாவது சிறுபான்மை மக்கள் என்று நான் அந்த சொல்ல பயன்படுத்தக்கூடாது, தமிழ் முஸ்லீம் மக்களுடைய ஆதரவை பெற்றவர் தான் ஜனாதிபதி வருகிற ஒரு நிலைமை இருக்கும். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்கள் 50% மேலே பெறணும். அப்படி பெறாட்டா 2வது சுற்றிலையும் அப்போ இந்த மக்களுடைய தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்கள் மிக முக்கியமான செல்வாக்கை செலுத்தும். அப்போ அப்படி என்று வரைக்கும் ஜனாதிபதி வருகிறவர் அவருடைய அக்கறைகளை அவருடைய நலங்கள் இப்போ இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி கூட இன்றைக்கு என்ன பொறுத்த மட்டும் அவர் அதாவது தமிழ் முஸ்லீம் மக்களுடைய அந்த நலங்களுக்கு மாறாக அவர் போக மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இனியொரு திரும்ப ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் அவர் கட்டாயம் போட்டி போடத்தான் போவார். அவர் தான் வெல்ல வேணுமென்ற எதிர்பார்ப்பிலையும் இருக்கக்கூடும். அப்போ அந்த விதத்தில் இப்போ என்ன பொறுத்தமல்ல இந்த இருக்கிற அரசியலமைப்பில் நான் பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் புதிய அரசியலமைப்பு போகிறதான்னு சொன்னால்
என்னை பொறுத்தவரை முக்கியமான விஷயமாக வர வேண்டியது அதிகார பகிர்வு பரவலாகும். அதில் ஒரு உடன்பாடு ஒன்று வராத வரைக்கும் புதிய அரசியலமைப்பு போகக்கூடாது. ஆனால் அது சாத்தியம் உண்டா எனக்கு பெரிய ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் உண்டு. எங்களுடைய தமிழ் மக்களுடைய அந்த உரிமைகள் அபிலாசைகளை பற்றி இவர்கள் எந்த அளவுக்கு புரிந்துணர்வோடு இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அதை கொண்டு வருவார் என்பது முதலாவது கேள்வி. எங்களுடைய தமிழ் மக்கள் அது எந்த விடயத்தை முன்மொழிய எல்லோரும் ஏற்றுக்கொண்டு முன்மொழிகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கிறது. அதை நாங்கள் முன்மொழிகிறத இங்கால தென்பகுதியில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்ன்றது பிரச்சனை. அடுத்தது இன்றைக்கு இந்த அரசாங்கம் கூட நாங்கள் சொல்கிறோம் என்பிபி என்று சொல்கிறோம், தேசிய மக்கள் சக்தி. ஆனால் அது தனியாக என்பிபி அதுக்குள்ளே ஜேவிபி என்றது இருக்குது. இப்போ அவர்களில் அவர்களுடைய நிலைப்பாடு கடந்த காலங்களில் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிரானது, 13வது திருத்தத்துக்கு எதிரான நிலைப்பாடு, அந்த வித சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்குள்ள இந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற பேரில் முதல் கருத்தொருமைப்பாடு இந்த விஷயத்தில் வரும்போது அடுத்த பிறகு. அப்போ என்ன பொறுத்தவரை இது இப்போதைக்கு வரப்போகிற ஒன்றல்ல, சாத்தியமான ஒன்றல்ல. ஆனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகின்ற தன்மையும் ஒரு நல்லாட்சிக்குள்ளே வரத்தானே வேணும். குட் கவர்னன்ஸ். இப்போ அதாவது விஞ்ஞாபனத்திலே பல விடயங்கள் போட்டிருந்தார்கள் இந்த புதிய அரசாங்கம். ஆகவே புதிய அரசாங்கம் விஞ்ஞாபனத்திலே போட்ட விடயத்தை நடைமுறைப்படுத்துவதும் தன்னுடைய கடப்பாட்டுக்குள் ஒன்று. நிச்சயமாக உடன்படுகிறேன். ஆனால் இப்போ புதிய அரசியலமைப்பு வர வேண்டும் என்பதற்காக அது இருக்கிற அரசியலமைப்பை விட மோசமான அரசியலமைப்பாக வரக்கூடாது. இதை விட முன்னேற்றகரமானதாக இருக்கணும். முன்னேற்றகரமான வரைக்கும் பல விடயங்களில் நாங்கள் முதல்ல ஒரு கருத்தொருமைப்பாட்டுக்கு போகணும். ஆனால் இப்போ என்ன பொறுத்தவரை முதல்ல நீங்கள் 2வது கேள்வியை சேர்த்து போட்டீர்கள். முக்கியமாக முதல்ல இருக்கிறது முதல் நடைமுறைப்படுது 13. இப்போ இதை தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன், உடைய தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டும் முதல்ல இந்த 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அவை இருக்கிற அரசியலமைப்பில் இருக்கிறத முழுமையாக நடைமுறைப்படுத்த உண்மையான நிலைப்பாடு தான் முதல் இருக்கணும். ஏன்னா அதை நடைமுறைப்படுத்தி அங்கே அதிகாரத்தை பரவலாக்கம் செய்கிற பொழுது தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய இருக்கும். அந்த நான் எடுத்த உடனே ஒரே அடியாக நாங்கள் சமஸ்திக்கோ அல்லது வேறு ஒரு நிலைக்கு போகிறது சாத்தியமற்றது. அப்போ முதல்ல இருக்கிறத முதல் எடுப்போம், பிறகு அதுலேருந்து அடுத்ததுக்கு போகும். அப்போ முழுமையாக 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி அங்கே மிக கணிசமான அதிகார பரவலாக்கம் கிடைக்கும். உங்களுடைய அனுபவத்திலே அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பிலே இது நடைபெறுமா? எது இந்த 5 வருட ஆட்சியிலே 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் கொண்டு வருமா? அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக மாநசபை தேர்தலுக்கு போவார்கள். சில வேளைகளில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த மட்டும் இல்லை, அவர்கள் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் அதிக உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். இப்போ சில வேளையில் அவர்களுடைய மனதில் ஒரு எண்ணம் இருக்கலாம், அந்த மாநசபை தேர்தலை நடத்தி அதிலேயும் தங்களுடைய ஆட்சிகளை கைப்பற்ற எண்ணமும் இருக்கலாம். அப்போ ஆனால் ஒன்று இப்போ இங்கே இது எழக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னு சொன்னால், அரசாங்கம் அதாவது இன்றைக்கு எந்த இடத்துலையுமே அதாவது இனப்பிரச்சனை என்று சொல்ல பயன்படுத்துகிறேன். அவர்கள் இப்போ மாநசபை தேர்தல் வரும் என்று ஜனாதிபதியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட அதை சொல்லியிருக்காங்க. அதனுடைய மாநசபை தேர்தல் வரும். ஆனால் எழக்கூடிய பிரச்சனை எந்த அளவுக்கு அந்த 13வது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். ஏன்னா அதில் முக்கியமாக பொலிஸ் அதிகாரங்கள் வழங்கப்படுமா இல்லையா என்ன பொறுத்தவரை அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். அடுத்தது அரசகாணிகளை பொறுத்த மட்டும் இந்த அளவுக்கு அதிகாரங்கள். மற்றது இன்னொன்று இப்போ இன்றைக்கு இந்த மாநசபைக்கு என்று வழங்கப்பட்ட பல விடயங்களை மத்திய அரசு திரும்ப எடுத்து விட்டது. இப்போ அவைகளை மீள கொடுக்கும். அடுத்தது இந்த நிரல்கள் என்று இருக்குதானே, இந்த மாநசபைக்கு என்னென்ன விடும் மத்திய அரசு, அதோட 3வது இன்னொரு நிரல் இருக்கிறது, 2க்கும் பொதுவானது. என்ன பொறுத்த மட்டும் அந்த 3வது நிரலில் இருக்கிற விடயங்களும் முதல்ல பயிர வேணும். மத்திய அரசு சிலதை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை மாநசபைக்கு கொடுக்கணும். இப்படி முழுமையாக கொண்டு வரைக்க அங்கே ஒரு முன்னேற்றகரமான ஒன்று இருக்கும். மற்றது ராகேஷ் இன்னொன்று என்னென்னா, இந்த மாகாண சபை முறைமைன்றது என்ன பொறுத்த மாட்டில் நாட்டின் அபிவிருத்திக்கும் அவசியமான ஒன்று. கட்டாயம். இப்போ கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நீங்களும் படிச்சீர்கள், நானும் படித்தேன், படிப்பிக்கிறேன். அங்கே பல்கலைக்கழகத்துக்குள்ள கூட அதிகார பரவலாக்கம் இருக்குது. ஏன் நாங்கள் அந்த உங்களுக்கு தெரியும், கொலிச் ஹவுஸில் ஓவேந்தர் இருக்கிறார், அவருக்கு கீழே நாங்கள் வெவ்வேறு பீடங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி தாங்கள் என்னத்தை படிப்பிக்க வேணும், என்னத்தை செய்யணும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அங்கே அந்த அதிகார பரவலாக்கம் இருக்குது. அப்போ இந்த ஓவேந்தர் எல்லாத்தையும் தான் தீர்மானிக்கிறார். நாங்கள் அவங்க அதிகார பரவலாக்கம் இந்த பல்கலைக்கழகத்துக்கு இருக்குது. வீட்டில் கூட அதிகார பரவலாக்கம். இப்போ சில வேளைகளில் நாங்கள் அந்த சுய நிர்ணயம் என்று சொல்லி எல்லாம் கதைக்கிறோம் தானே. இப்போ அது ஒரு தந்தை மகன் உறவில் கூட அந்த சுய நிர்ணய உரிமை வந்துட்டுது. எப்படி சொல்லுங்க, இப்போ அந்த காலத்தில் மகனை தந்தை மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பார். மகன் தந்தை சொல்வதை தான் இல்லை. இப்போ பிள்ளைகள் கூட கூட சுய நிர்ணயத்துக்கு போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு உடுப்பு என்றாலும் தாங்க முடியாது. அதாவது தலைவட்டு கூட இப்போ கிளீன் ஸ்ரீலங்காவில் சில வேலை அதுவும் சில வேலை நீ வருமோ தெரியல. ஏன்னா சில தலைவட்டுகளை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் வீதி வழியை சில வேலை வன விலங்குகள் மாதிரி எல்லாம் இந்த தலைவட்டுகள் இருக்கு. சில வழிகளில் தனி மனித உரிமையோடு முரண்பட்டு விடுமோ தெரியவில்லை. அது சரி. ஆனால் எதுக்கும் சட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்காவில் அதையும் கொண்டு வரலாம். அழகாக இருக்க வேண்டும், நாகரிகமான வகையிலே முடிகளை விட்டக்கூடாது. பிள்ளைகளை பொறுத்தவரை கூட சுய நிர்ணயம் பண்ணது கூடிக்கொண்டு வருது. ஏன் சொல்லுங்க, இப்போ அந்த காலத்தில் தந்தைமார்
தாயார் மகன்மாரை கட்டுப்படுத்த மாதிரி இப்போ இல்லை. இப்போ பிள்ளைகளே தாங்க பலபடியாக என்ன சாப்பிட்றது அவர் தான் நினைக்கிறேன். இப்போ அப்போ எல்லா விதத்துலையும் இந்த சுயநிர்ணயம் பண்ணுறது வந்து கொண்டிருக்கு, குடும்பத்துக்குள்ளே வருது. உண்மையாக சொல்ல போனால் பேராசிரியர்களே, யார் கொண்டு வந்தாலும் நல்ல விடயம் கொண்டு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இது அரசாங்கத்தை சார்பாக இருப்பவர்களாக இருந்தானே எதிராக இருப்பவர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல விடயம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சட்டங்களை கொண்டு வருகின்ற அந்த கொள்கைகளை கொண்டு வருவதை தாண்டி நடைமுறைப்படுத்தப்பட முடியுமா என்பதில் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. பல சந்தர்ப்பங்களிலே முன்னர் பழைய ஆட்சியாளர்கள் கூட பல விடயங்களை முன்மொழிந்திருந்தார்கள். ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் தான் அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே, உங்களுடைய சிந்தனையிலே, உங்களுடைய தூரநோக்கு பார்வையிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை வினைத்திறனாக இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துமா? அதற்கான ஆளணிகள் இருக்கிறார்களா? கொள்கைகளை வகுக்கலாம், உங்களுடைய வகுப்பவர்களுடைய மனதிலே பல ஆரோக்கியமான விடயங்கள் இருக்கலாம். ஆனால் நடைமுறைப்படுத்துவோம், அதை நடைமுறைப்படுத்தத்தானே வேண்டும். அவன் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறானா? இது நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலே நாங்கள் முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை நான் சொல்வதாக இருந்தால், நீங்கள் அந்த நேரம் ராகேஷ் நீங்கள் மிக சிறுவனாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அப்பொழுது சுகாதார அமைச்சராக இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள். அவர் கொண்டு வந்த ஒரு நல்ல ஒரு சட்டம் என்னென்னு சொன்னால், இந்த பொது இடங்களில் புகைப்பிடிப்பது, அதாவது மூடப்பட்ட பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடுக்கிற சட்டம். உண்மையில் வந்து அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. பஸ் வண்டியில் புகைப்பிடித்து கொண்டு போவாங்க, போயிடத்தில் புகைப்பிடித்தோம் எல்லா இடம். ஆனால் இந்த சட்டம் கொண்டு வந்து இன்றைக்கு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் என்றால் என்ன பொறுத்தப்பட்ட அது என்னென்னு சொன்னால் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. என்றால் இன்றைக்கு மதுபானம் மற்றது புகையிலை இவை போன்ற பொருட்கள் பற்றிய ஒரு தேசிய அதிகார சட்டம் தான் வந்து அதுக்கு கீழே இதை மிகவும் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியிருக்காங்க. அப்போ அதுபோல் இவைகளையும் முடியாது என்று சொல்ல முடியாது. இப்போ இதில் வந்து ஒன்று என்னென்னு சொன்னால் நாங்களும் ஒன்றோடு ஜலார்த்தம் என்றது வேறு. இப்போ நாங்கள் எடுத்தோன்னே கிளீன் ஸ்ரீலங்காண்டதுக்கு கீழே நாங்கள் ஏற்கனவே பார்த்த போல பல விடயங்கள் வருது. இப்போ எல்லாத்தையும் 100% அடைய வேணும்னு நாங்கள் நினைக்க முடியாது. ஆனால் அடைகிற பாதையில் நாங்கள் பல படிகளை தாண்டி போகலாம், நிச்சயமாக முடியும். இப்போ பல விடயங்களை சாதாரணமாக செய்யக்கூடிய விடயங்கள் பல விடயங்கள் இருக்குது. பல ஒரு விடயத்தை கேட்போம், இது முடியுமான்னு பார்ப்போம். அதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பொது இடங்களிலே மதுபானம் அருந்துவது, புகைப்பிடிப்பது பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. என்னால் அது மக்கள் சார்ந்த ஒரு விடயம். அது செய்கின்ற பொழுது மக்களே கிளம்பி எழுவார்கள், இது பிழை என்று சொல்லுவார்கள். ஏன்னா தங்களுடைய நலனுக்கு அது பாதுகாத்தை ஏற்படுத்துகிறது என்பதனால். ஆனால் இந்த போலீஸ் திணைக்களத்தில் இருப்பவர்கள் கூட இந்த வாகன விபத்துக்கள் எல்லாம் தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தானே இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருகிறார்கள். தேவையில்லாத உதிரி பாகங்கள், ஸ்டிக்கர் எல்லாத்தையும் கலட்டுங்கள் என்று சொல்லி விபத்துக்களை தடுக்க வேண்டும், சிறந்த வகையிலே போக்குவரத்து செயற்பாடு இடம்பெற வேண்டும் என்று. ஒளிந்திருந்து மரங்களுக்கு பின்னிருந்து பற்றைகளுக்கு பின்னிருந்து ஒளிந்திருந்து ஸ்பீடாக செல்பவர்களை, வீதியிலேருந்து விலகிச் செல்பவர்களை கள்ளமாக இருந்து கண்காணித்து அதாவது பத்திரிகை கொடுக்கின்ற அந்த தன்மை மாறுமா? எந்த நாட்டில் இருக்கிறது? நாங்கள் எத்தனையோ ஐரோப்பிய நாடுகளுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள். எங்காவது ஒரு போலீஸ் ஒளிந்திருந்து மறைந்து வந்து மறித்து ஒரு வாகனத்தை நிப்பாட்டுகின்ற தன்மையை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? ஆனால் பொதுவாக அவர் ஒளிந்திருந்து செயற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கல. சட்டம் அவர் தடுப்பதாகவும் இல்லை. ஆனால் ஒன்று வந்து என்னென்னு குட் கவர்னன்ஸ் என்ற நியாயத்தன்மை ஒன்று. அதாவது உங்களுடைய நோக்கம், உங்களை கண்டால் சில வழிகளில் தவறு செய்யாமல் போவான், ஆனால் நீங்கள் ஒளிந்திருப்பீர்களேன், தவறு செய்ய விட்டு நாம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதே நேரம் மற்ற மாதிரி நாங்கள் பார்க்கலாம் என்னென்றா, இப்போ அவர்கள் வந்து வீதியில் பகிரங்கமாக நின்றால் தெரிந்து கொண்டிருந்தால் இவர்கள் தவறு செய்யவும் மாட்டார்கள். பிறகு அவர்கள் இல்லை என்று இருந்தால் தான் தங்களுக்கு விரும்பின மாதிரி ஓடுவார்கள். அப்போ அங்கே ரெண்டுமே இருக்குது. ஆனால் மற்ற நீங்கள் சொன்னது போல் இந்த மற்ற நாடுகளில் இந்த இப்போ இல்லாமல் வந்து என்னென்னா அவர்கள் கூட இந்த சிசிடிவி கேமரா அதுகளை தான் கொண்டு வர. அப்போ இலங்கையில் இப்படி அதுதான் பெறப்போகுது. என்னென்னு சொன்னால் இந்த கிளீன் போலீஸாரை எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி இல்லாது. ஆனால் இன்றைக்கு அந்த நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்துறது தான் மிக சிறந்த முறை. மற்றது இன்னொன்று ராகேஷ் இதோடு சேர்த்து இன்னொன்றை சொல்லணும். நீங்கள் கேட்ட அந்த பல விடயங்களை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த சட்டம் என்றது வேறு. முக்கியமாக என்ன பொறுத்த மட்டும் என்னட்ட வந்து கேட்டால் நான் சொல்லுவேன், முதல்ல இன்றைக்கு சிறு பிள்ளைகள், அதாவது மிக ஆரம்ப நிலையில் கல்வி கற்கிற பிள்ளைகள் இடத்துல போய் இதை விதைக்க வேணும். ஏன்னா மனப்பான்மை மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றதான் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ சட்டத்தை போடுவதும் சட்டத்தை பயன்படுத்தி தடுக்கிறதும் வேறு. ஆனால் இன்றைக்கும் நான் பார்க்குறோம் பலர் படித்தவர்கள் கூட அவர்கள் அந்த மனப்பான்மை மாற்றம் பண்ணுறது இல்லை. அதனால தான் பல பிரச்சனைகளும் நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு படித்தவர்கள் கூட இன்றைக்கி நான் பார்க்குறோம் வீதிகளில் குப்பையை போடுறது மாதிரிகளை வருகிறது மாதிரி பல பொதுவான பிரச்சனை இருக்குது. மற்றது இந்த வாகனங்களை ஹோன் பண்ணுறது. இப்போ அவங்க வந்து இன்றைக்கு வந்து அவர்கள் யாரையும் கூப்பிட போகணும்னு சொன்னால் வீட்டுக்கு முன்னால் வந்திருந்து கொண்டு சத்தமாக ஹோன் அடித்து கொண்டு இருப்பாங்க. உண்மை. தொடர்மாடிலே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை கூப்பிட்றதுக்காக கிட்டத்தட்ட 30-40 வீடுகளில் உள்ளவர்களை
கஷ்டப்படுத்துவது போல் எந்த நேரமும் ஹோன் எடுத்து கொண்டிருப்பார்கள், அடித்து கொண்டு இருப்பார்கள். அப்போ இன்றைக்கு வந்து ஒன்றில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர்கள் வர வேணும், அல்லது இவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இப்போ எல்லா இடமும் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது, ஃபோன் பண்ணி சொல்ல வேணும், பெற சொல்லு. இப்போ அதை விட்டு போடி ஃபோன் பண்ணி கொண்டு இருக்க மற்றவர்களை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லை. அப்போ ஒரு படித்து கொண்டு இருக்கின்றவர்கள் இருப்பார்கள், நித்திர கொண்டு இருப்பவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், குழந்தை பிள்ளைகள் நித்திர கொண்டு இருப்பார்கள், இப்படி பல பல விடயங்கள். அப்போ இதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லை. ஏதோ ஒரு காட்டில் விடப்பட்ட ஆக்கள் போல் நினைச்சு கொண்டு போய் இது வந்து படித்தவர்களும் செய்கிறார்கள். இப்போ அப்போ இது வந்து இலங்கையில் இன்றைக்கு படிக்காதவங்க இல்லை, எல்லாருக்கும் நல்ல கல்வி முறையெல்லாம் வழங்கப்படும். அப்போ இதுகளில் வந்து மனப்பான்மை மாற்றம்ன்றது மிக மிக கட்டாயம். அதாவது நாங்கள் எங்களுக்குள்ள இந்த மனப்பாங்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சொன்னீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே விதைக்க வேண்டும். அதை விதைப்பவர்கள் நாங்கள் சில வேளைகளிலே ஆரோக்கியமானவர்களாக இருக்கவும் வேண்டும். நிச்சயமாக பல சந்தர்ப்பங்களே பார்த்துருக்கிறோம். மிக முக்கியமான பதவிகளிலே வைப்பவர்கள், பொறுப்பான பதவியில் வைப்பவர்கள் அநாகரிகமான வார்த்தைகளால் சமூக வலைத்தளங்களிலே பேசுகிறார்கள். கேட்பதற்கு ஆக்கள் இல்லை என்பது போல வாய்க்கு வந்ததில் இன்னொருவர் பால் பல குற்றங்களை சொல்வதற்காகவும் சுமத்துவதற்காகவும் சமயத்தை இழிவுபடுத்துகின்ற வகையிலும் பல பேர் பேசுகிறார்கள். இப்போ அண்மையிலே சமயத்தை இழிவுபடுத்துவதற்காக பேசி அண்மையிலே ஒரு மதகுரு ஒருவர் ஜெயிலுக்கு சென்றதை நாங்கள் பார்த்தோம். 2-3 நாட்களுக்கு முதல் உச்சநீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆகவே இந்த மதத்தையும் சார்ந்து மற்றவர்களை மதிக்காத அடிப்படையிலே பொறுப்பு வாய்ந்தவர்கள் கௌரவம் இல்லாமல் பேசுகின்ற செயற்பாடு சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக இந்த சமூக வலைத்தளங்கள் முகநூல் போன்ற இப்போ நானும் அதில் இருக்கிறேன், இல்லையன்று இல்லை. இதை பொதுவாக சொல்வார்கள், இது பொது மலசல கூடம் என்று. ஏனென்றா எவரும் கழித்து விட்டு போகலாம்ன்ற மாதிரி. அப்படி இல்லையே. அப்போ என்ன சொல்ல வர்றேன்டா, எவரும் எதையும் பதிவேற்றம் செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது பிழைன்றதான். ஏனென்று அது வந்து முக்கியமாக ஒன்று நாங்கள் இதில் வந்து ஒன்றை அவர்கள் பதிவேற்றம் செய்தால் பின்பு அவருடைய கட்டுப்பாட்டில் அது இருக்காது. நாங்கள் இப்போ சொல்வார்கள் நீங்கள் பேசிய வார்த்தையை மீளப்பெற முடியாது. ஆனால் அதை விட மிக மோசமான பேசிய வார்த்தை என்றாலும் நானும் நீங்களும் பேசிக்க மற்றவர்கள் கேட்டு இது சமூக வலைத்தளங்கள் ஒன்றை பதிவேற்றம் செய்தால் அது பிறகு அவற்றை கட்டுப்பாட்டில் இராது. அது பகிரப்பட்டு பல இடங்களுக்கு போயிடும். அப்போ இங்கே வந்து மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் இந்த இதுகளில் பதிவேற்றம் செய்வது. இப்பொழுது நிகழ்நிலை காப்பு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது, அதுக்கு தான் நம்ம இருந்தேன். சொல்லுங்கள். அப்போ இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் வந்து ஆக்கப்பட்டது. ஆனால் இது வந்து என்னென்னு சொன்னால் முக்கியமாக அதில் நாங்கள் பின்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசலாம். என்னை பொறுத்த மட்டும் அதில் பிரிவு 12 மிக முக்கியமான ஒரு பிரிவு. இப்போ அது வந்து முக்கியமாக அது என்னத்தை இலக்கு வச்சதுண்டா, இன்னொரு அறக்கலையை மாறி மக்கள் எதிர்ப்பு போராட்டம் கொண்டு வர கூடாது, அதுக்கு இந்த மாதிரியான இதில் பயன்படுத்தக்கூடாது சமூக வலைத்தளங்கள், அதை தான் பிரதானமாக வச்சுக்கொண்டு சில சிறுவர் பெண்களை பாதுகாக்கிறதை கொண்டு வந்தார். ஆனால் அந்த சட்டம் நிச்சயமாக மீள மாற்றப்பட வேணும். இப்போ நான் நினைக்கிறேன் அரசாங்கம் அதை பற்றி ஒரு அக்கறையில் இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். ஏனென்றால் ஒரு முக்கியமான அரசாங்கத்தில் போய் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் என்னுடன் தொடர்பு கண்டு அதை பற்றி கேட்டு பேசியிருந்தார். ஆனால் நிச்சயமாக அந்த சட்டத்தை தாங்கள் திருப்பி அதில் பல விடயங்களை சேர்த்து இவ்வாறாக இந்த சமூக வலைத்தளங்களில் இவ்வாறாக பயன்படுத்துகின்றவர்களை, அதாவது இப்படி நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த இழிவான அல்லது மோசமான அநாகரிகமான இப்படி பல்வேறு விடயங்களை பொறுத்த மட்டும் அவர்களை தண்டிக்கிறத மாதிரி இப்போ இருக்கிற சட்டங்களில் இருக்குது, இல்லையென்று இல்லை. இன்றைக்கு தண்டனை சட்ட கோவில கூட இன்றைக்கு ஒரு மதத்தை இழிவுபடுத்துறது, நிந்திரப்படுத்துறது எல்லாம் குற்றம். அப்படி பல விடயங்கள் இருக்குது. ஆனால் இன்னும் வினைத்திறனானதாக இந்த சமூக வலைத்தளங்களை கட்டுப்படுற மாதிரி இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் என்று சொல்லுவோம், நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேணும். எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நானும் அதில் பல விடயங்களை பங்கெடுப்பு செய்யணும். அதை விட இன்னொரு விடயம் என்னவென்றால் ராகேஷ், இதை விட பாதிக்கப்பட்டவர்கள் சிவில் வழக்குக்கு போகலாம், மான நஷ்ட வழக்குக்கு போகலாம். ஏனென்றா அந்த மான நஷ்ட வழக்கு போய்க்கு அவர்கள் 2 காட்டணும். ஒன்று என்ன சொன்னால், இது வந்து பொதுமக்கள் அக்கறையில் இவர் போடையில், ஆனால் என்னை அவதூறுப்படுத்துகிற மாதிரி தான் போட்டிருக்கிறார், அதால் எனக்கு என்னுடைய பேருக்கு என்னுடைய புகழுக்கு இவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இவர் போட்ட கருத்து இவ்வாறு பகிரப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்படி எண்பிக்க முடியுமாக இருந்தால் சிவில் வழக்குக்கு பாதிக்கப்பட்டவர் போகலாம். மான நஷ்ட வழக்குக்கு போய் அவர் பெருந்தொகையை மான நஷ்ட வழக்கில் கேட்கவும் முடியும். பேராசிரியர்களே, எனக்கு தெரிந்து இந்த நாட்டிலிருந்து மான நஷ்ட வழக்குக்கு சென்று யாரேனும் அந்த மான நஷ்ட பணத்தை பெற்றிருக்கிறார்கள் இல்லை என்று இல்லை, பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இதை பயன்படுத்துவது மக்களுக்கு இந்த இதில் பற்றிய விழிப்புணர்வு குறைவென்பதை ஒழிய, ஆனால் பெருந்தொகை கேட்கலாம். இப்போ என்னென்னு சொன்னால், பத்திரிகையில் நாங்கள் பார்ப்போம் இவருக்கு எதிராக 100 மில்லியனுக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறார், 500 மில்லியனுக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்றெல்லாம் பல பெரியவர்கள் எல்லாம் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள்.
ஆனால் உண்மையாகவே அந்த கோர்ட் கேஸ் முடிவடைந்து 500 மில்லியனோ 100 மில்லியனோ கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கேட்க பெருந்தொகை கேட்பார்கள். என்னென்னா இப்போ 500 மில்லியன் அப்படி வேணா சும்மா போடுவார். ஆனால் அதுக்காக அந்த அளவு தொகை கிடைக்க வேண்டியதில்லை. ஆனால் பல வழக்குகளில் அவர் தீர்க்கப்பட்டிருக்கு, இல்லையன்று இல்லை, தீர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து என்னென்னு சொன்னால் முக்கியம் என்னென்னு சொன்னால் அவருக்குரிய புகழுக்கு அல்லது இதற்கு ஒரு அபகீர்த்தி ஏற்பட்டிருக்குது. மற்றது இது இந்த செய்தி பகிரப்பட்டிருக்கு. இதில் பொது நலனில் இது பகிரப்படவும் இல்லை, தன்னை இழிவுபடுத்தலன்னு சொல்லி காட்ட முடியுமா இருந்தால் அப்போ இங்கே வந்து ராகேஷ் இன்னொன்று என்னென்னு சொன்னால் இந்த இப்போ வந்து இது சுலபம் என்னென்னு சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்களை போட்டால் அதை எண்பிக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்போ ஏன்னா அது இல்லாமல் ஒரு சான்றுகளாக இருக்கிறது. அப்போ அவைகளை வைத்து நீதிமன்றத்துக்கு போக முடியும். அப்போ அது நான் சொல்கிறது என்ன சொன்னால் குடியியல் வழக்கு, சிவில் வழக்கு. ஆனால் இன்னொரு விதம் என்னென்றால் நீங்கள் கேட்டது போல ஆரம்பத்தில் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து இவைகளை முட்டாக கட்டுப்படுத்துவோம். மற்றது இன்னொன்று ஏனென்றால் இந்த பழைய அரசாங்கம் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு பிரதான நோக்கம் இன்னொரு அறகலையை வராமல் இருக்க வேண்டும், சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்றதான் மெயினாக பிரதான இதாக வந்தது. ஆனால் பல மாற்றங்களை கொண்டு வந்து இதை திரும்பவும் கொண்டு வர வேணும் உண்மையில். ஆனால் அதுக்காக இந்த பொதுமக்களுடைய அடிப்படை சுதந்திரங்களை பாதிக்கக்கூடாது. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது, இப்போ உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, எவரும் கருத்தை சொல்லலாம். ஆனால் அதை சொல்வதற்கு அந்த நாகரிகமான முறைன்றது இருக்குது, அதுதான் மிக முக்கியம். மற்ற அப்போ ஒருவருக்கு எந்த கருத்தை நான் சொல்லலாம், உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதுக்காக ஒருவரை தூட்டுகிற மாதிரி, இழிவுபடுத்துகிற மாதிரி, அல்லது ஒரு இனத்தை பாதிக்கிற மாதிரி, ஒரு மதத்தை பாதிக்கிற மாதிரி, ஒரு சமூகத்தை பாதிக்கிற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க முடியாது. இப்போ இதில் வந்து இந்த அப்படி போய்க்க அங்கே அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றாக பெறும். இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை நடைமுறைப்படுத்துபவர்கள் சில வழிகளிலே நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் தான் இதனுடைய வெற்றி தங்கி இருக்கிறது. நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது சில பேர் ஆக்ரோஷமாக நடைமுறைப்படுத்துவார்கள். சில போலீஸ் அதிகாரிகளை பார்த்திருக்கிறோம். சில நேரங்களில் இதெல்லாம் அரசியல் ரீதியான ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்படுகிறதோ தெரியவில்லை. என்றால் சில பேர் நல்ல விடயத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதும் ஆக்ரோஷமாக நடைமுறைப்படுத்தி அந்த நல்ல விடயத்தை மக்கள் மத்தியில் ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற வகையிலே கொண்டு வருகிறார்கள். இந்த வாகனங்களை மறைத்து சில போலீஸ் அதிகாரிகள் மிகவும் கடுமையாக அந்த வாகன ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து உடனடியாக தண்டப்பணம் எழுதி, ஏற்கனவே வருமானம் இல்லாமல் இருப்பவர்கள் திடீரென்று ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்தி தண்டப்பணம் எழுதி எல்லாம் செய்கின்ற பொழுது ஒரு சிலர் கணக்க பேர் விளக்கத்தை கொடுக்கிறார், ஒரு சிலர் செய்கின்ற பொழுது இது மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெறக்கூடாது என்ற அடிப்படையிலே சில அதிகாரிகள் செயற்படுகிறார்களோ என்ற ஒரு தோணியை மக்களுக்கு கொண்டு செல்கிறது. சில வழிகளில் இந்த மாதிரியான செயற்பாடுகளும் இடம்பெறுகிறதா? அதாவது நல்ல விடயத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதும் நடைமுறைப்படுத்துகின்ற முறையிலே ஒரு அன்போடு கரிசனையோடு அதை சரியாக நடைமுறைப்படுத்தாமல் ஆக்ரோஷமாக நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய பின்விளைவு கொஞ்சம் பாரதூரமாக அமைகிறது. இல்லை, இது இந்த ஆக்ரோஷம் என்று சொல்லுகிற பொழுது பொதுவாக ஒரு சட்டத்தால் வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துகின்றவர் ஆக்ரோஷமாக செயற்பட வேண்டிய தேவை இல்லை. அவர் தண்ட கடமையை செய்ய வேணும். அவர் ஒருவர் பிழைவிட்டிருந்தால் அதுக்கு தண்டப்பணம் என்றால் தண்டப்பணம், அல்லது நீதிமன்றத்துக்கு கொண்டு போனால் நீதிமன்றம் அதுக்குரிய தண்டனையை தீர்மானிக்கணும். அப்போ எவருமே அப்படி ஆக்ரோஷமாக அப்படி செயற்பட்டு அவர்களும் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக தான் செயற்படணும். அது வந்து நாங்கள் சொல்கிற அந்த கவர்னன்ஸ் சஸ்டைனபிலிட்டி என்றதுக்கு மாறும். அப்போ தனியாக போலீஸ் அதிகாரிகள் இல்லை, வேறு பல அரசாங்க நிறுவனங்களில் கூட இதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. சில நிறுவனங்கள் சில வேளைகளில் இந்த சமூக வலைத்தளங்களில் வருது, சில வைத்தியசாலைகளில் வேறு சில தாதிமார் கூட மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறாங்க. இப்படி பல்வேறு நிறுவனங்களில் பாடசாலைகளில் இப்படி பல்வேறு இடங்களில் நடக்குது, இல்லையன்று இல்லை. அப்படி நடந்தால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்னால் அப்போ அவர்கள் தங்களோட கடமையை சரியாக்கி வேணும். அதுக்காக அவர்களுக்கு யாரும் உரிமை கொடுக்கவில்லை மற்றவர்களை திட்டுவதற்கும் பேசுவதற்கும் மற்றவர்களுடன் அப்படி நடந்து கொள்வதற்கும். அவர்களுக்கு அப்படி அவர்கள் செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக ஒன்று சட்டத்தை மீறினர் என்று சொல்லி அல்லது சில வேளைகளில் அடிப்படை மனித உரிமைகள் அப்படி என்றும் போகலாம். இதை விட அந்த நிறுவனமும் கூட அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம். முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது எல்லாமே எடுக்கப்பட வேண்டும். எடுக்கப்பட்டால் தான், எடுக்கப்படுவது எங்களால் தானே, நாங்கள் தான் எடுக்க வேண்டும். நாங்கள் எடுத்தால் தான் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா உண்மையாகவே நடைமுறைப்படுத்தப்படும். அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு மிக முக்கியம். இன்னொரு விடயம், இந்த அரசாங்கத்தில் கூடிய மிகப்பெரிய ஒரு அடிநாதமாக இருப்பது ஊழலற்ற ஒரு அரசாங்கம் என்பது. உண்மையாகவே அந்த உணர்வை நாங்கள் பெறுகின்ற பொழுது ஒரு சந்தோஷம் பெறுகிறது. எங்கள் நாட்டுக்கு எங்களுக்கு என்ன தேவை? பொருளாதாரம் தேவைதான், ஆனால் நியாயம் என்றது எங்கள் நாட்டிலே தேவை. ஊழல் இல்லாத ஒரு நியாயமான ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது என்று ஒருத்தன் உணர்கின்ற பொழுது மனம் விட்டு எல்லா விடயத்தையும் பேசுவான், எல்லா விடயத்தையும் செய்ய ஆரம்பிப்பான். ஆனால் பயம் இருக்காது. ஒரு போலீஸ் திணைக்களத்துக்கு போவதற்கும் பயம் இருக்காது, ஒருவருக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்கும் பயம் இருக்காது, இவருக்கு எதிராக முறைப்பாடு செய்தால் இந்த ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை வரும் என்ற பின் சிந்தனைகள் கூட ஒத்துணைக்கு இருக்காது. ஆகவே எங்களுடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு ஆறுதல் ஒன்று இருக்கிறது. இந்த ஊழலற்ற தன்மை உண்மையாகவே இந்த அரசாங்கத்தின் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அல்லது பேரளவில் தான் இருக்கிறதா?
இல்லை, இது நல்ல ஒரு கேள்வி. உண்மையில் ஊழலை பொறுத்த மாட்டில் இப்போ கடந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே ஊழல் எதிர்ப்பு சட்டம்ங்கிறது அது வந்து ஆன்டி கரப்ஷன் ஆக்ட்ன்றது ஆக்கப்பட்டது. அது வந்து கடந்த அரசாங்கத்தை காலத்தில் ஆக்கப்பட்டது. அதுக்கு மிக முக்கியமான நோக்கம் வந்து IMFனுடைய கண்டிஷன்ஸில் உண்டாக அது இருந்தது. சட்டங்கள் இருக்கின்றன. அந்த நான் சொல்லுவேன், இந்த ஆன்டி கரப்ஷன் ஆக்ட்ன்றது இலங்கையில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட இலங்கை சிங்கப்பூரை விட இன்னும் பல அபிவிருத்தி அடைந்த மேற்குலக நாடுகளை விட ஒரு ஊழலற்ற நாடாக மாறிவிடும். ஆனால் இங்கே வந்து முக்கியமாக இன்றைக்கு இந்த அரசாங்கத்தால் ஒரு மிக முக்கியமான இந்த மக்கள் பலர் வாக்களித்தது கூட இப்படியான பிரச்சனையால தான். அப்போ இங்கே வந்து இந்த மேல் மட்டத்திலேருந்து ஆரம்பிக்கப்படும். அப்போ இன்றைய நிலையில் அது இருக்கிறது. மற்ற கருத்தியல் ரீதியாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாற்றங்கள் வந்து இன்றைக்கு பல இடங்களில் இன்றைக்கு இந்த க்ளீன் ஸ்ரீலங்காவும் வந்தபடியால் ஊழலும் இருக்கக்கூடாதுக்கு நீ நாளைக்கு என்ன செய்வார்கள், இனி அடிக்கடி எல்லாரும் சொல்வார்கள் இதுவாக உங்களுடைய க்ளீன் ஸ்ரீலங்கான்று. அப்போ அப்படி கேட்பார்கள். அப்போ அது இப்போ போலீஸ் நிலையத்தில் அதிகாரிகள் சரியாக செயற்படாட்டாலும் அதை கேட்பார்கள். அல்லது எந்த எந்த எல்லா இடத்துலையும் இது வரப்போகிறது. ஆனபடியால் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கான்றது தனித்து நிற்கிற ஒன்றல்ல, மற்றதோடு சேர்த்து பார்க்கப்பட வேண்டிய உண்மையாகவே இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் நாங்களும் மக்களாகிய நாங்களும் அதில் பங்காளிகளாக இருப்போமாக இருந்தால் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது பெறும். வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய பேராசிரியர் சர்வேசன் அவர்களுக்கு சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா நியாயமான வகையிலே நேர்மையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நாங்கள் எல்லோருமே பங்காளிகளாக இருந்து இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.